ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க டார்ச்சர்டு ஃபார் கிரைஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா டார்ச்சர்டு ஃபார் கிரைஸ்ட் அப்படின்ற புக் அடிப்படை ஆச்சு அதே பேரில் படமாக எடுத்திருக்காங்க. இது ஒரு பயோகிராஃபின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். 1944 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2வது உலக போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரொமானியாவை கேப்சர் பண்றாங்க. அங்க இருக்க கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா நாத்திகம் தான் சிறந்தது அப்படின்ட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கறாங்க. அதுக்கு எதிராக பாஸ்டரா இருக்க நம்ம ஹீரோ கலாரங்கிறாரு. அதுக்காக அவர் அரெஸ்டும் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, அவர் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணப்பட்டார், கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பாட்டை சொல்லலாம். ஏன்னா ஒரு புக் அடிப்படை ஆச்சு அதை அப்படியே தத்துருவமா சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோல ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. அவர் கேரக்டர் நல்லாவும் எழுதியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ண அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவரை கொடுமைப்படுத்துற காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே எடுத்திருக்காங்க. அப்படியே நமக்கு ஃபீல் ஆகிற அளவு. அதே மாதிரி இவங்க சொல்ல வந்திருக்க கருத்தை ரொம்ப நீட்டாவே சொல்லி முடிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி படம் ஓரளவு ஓகேவா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்ப்ளேட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா இன்ட்ரெஸ்டிங் எந்த மூவ்மெண்ட்டுமே கிடையாது. டிராமாட்டிக் போர்ஷன்ஸ்லாம் லேக் அடிக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமா பெருசா எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா அது ஒரு பிலாரஜன படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். IMDbல 7.1 கொடுத்துருக்காங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.